வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். வலம்புரி ஆசிரியர் தலையங்கத்துக்குள் நுழைகிறோம். இன்றைக்கு அறிஞர் கருத்தொன்று சொல்லியிருக்கு. நற்பண்புகள் மனித குலத்தின் உயரிய சொத்தாகும், அதுவே நம் வாழ்வை ஜொலிக்க செய்கிறது. உயரிய சொத்துக்கள் நற்பண்புகள் சிரிக்க செய்யும். இருக்கா? கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். விலைக்கு கிடைத்தால் எனக்கும் தாருங்கள். நற்பண்புகள் இருந்ததில் இருப்பதில் நல்லது எது என அறிய. இருந்ததில் இருப்பதில் நல்லது எது என அறிய. நல்லது. ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து நல்லூர் சங்கிலியன் தோப்பில் ஆற்றிய உரை தமிழ் அரசியல் தரப்புகளிடையே சலனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்தில்ல. பொதுவில் தமிழ் அரசியல் தரப்புகள் தம்மளவில் கடும் முறுவல் நிலையில் உள்ளன. அவர்களுக்கிடையில் ஒற்றுமை இல்லை, இதனால் மக்களின் ஆதரவும் இல்லை. அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கான ஆதரவு அலை யாழ்ப்பாணத்தில் தமிழ் பகுதிகளில் வீசுவதை காண முடிகிறது. இந்த நிலைமை தமக்கு பேராபத்தாகும் என்பதை தமிழ் அரசியல் தரப்புகள் உணர்ந்து கொண்டாலும் அவர்களால் ஒன்றுபட்டு செயல்பட முடியவில்லை. தெரியுது எல்லாருக்கும், எங்களாலாம் பிரச்சனை வருது, எங்களாலாம் தமிழ் மக்கள் இப்படி இருக்கணும், எங்களாலாம் அங்கால போட் போடுதுன்னு தெரியுது. ஆனால் என்னென்று போய் இவரோட கேட்குறது? அப்படி நாங்கள் விட்டு ஐயா ஒன்று கேட்குறதுக்கு யார் மணி கட்டுறது? பூனைக்கு மணி கட்டுறது யார்? இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிக மோசமானவர் என நம் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் கூற தலைப்பட்டுள்ளனர். என்ன செய்வது? எடுத்த எடுப்பில் எப்படியும் கதைக்கலாம் என்ற எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருக்கக்கூடிய மிக மோசமான மனநிலை எங்கள் இனத்துக்கு ஈனமாகிவிட்டது. இதன் காரணமாகவே தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழ் புத்தஜீவிகளை கொண்ட அமையம் நிறுவப்பட வேண்டும் என்ற கருத்தை இவ்விடத்தில் பல தடவைகள் முன்வைத்தோம். அவர் இத்தனை காலமாகத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார், செய்யுங்கோ செய்யுங்கோ செய்யுங்கோன்னு. யார் செய்கிறது? அவர் தான் செய்யணும். அவர் தலைவராக இருக்கணும், அவர் தான் பொருளாளராக இருக்கணும், அவர் தான் செயலாளராக இருக்கணும். இருந்தும் பதவிகளுக்காக அரசியலில் இறங்கலாமே தவிர மற்றும்படி தமிழ் மக்களின் நலன் சார்ந்து அரசியல் செய்வதில் எந்த பிரயோசனம் இல்லை என்பது நம் புத்திஜீவிகளின் நிலைப்பாடாக உள்ளது. நாங்கள் எங்கேயும் வருமண்டா தான் நாங்கள் என்ன செய்வோம், சும்மா செய்ய மாட்டோம். சரியோ? உண்மையில் நாம் தமிழ் அரசியல்வாதிகள் எப்படியும் கதைக்கலாம் என்ற நிலைமை இருக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதகம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமானது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம் மத்தியில் ஒப்புரவாளர்கள் இல்லாமல் போனவை துரதிர்ஷ்டமே. கண்டிப்பா. எதுவாயினும் இது தொடர்பில் நாம் தமிழ் மக்கள் பொது நிலையில் நின்று சிந்திக்க வேண்டும். தமிழ் மக்கள் சிந்திக்கணும். ஏனெனில் இன்றைய நாம் ஈழத்தமிழர்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஆன அரசியல் தலைமை இல்லை, அரசியல் தரப்புகளிடையே ஒற்றுமை இல்லை, எமக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கான ராஜதந்திர அணுகுமுறைகள் இல்லை, உலக நாடுகளின் ஆதரவும் இல்லை, எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஓல் அவுட் ஆயிட்டோம். எல்லா விக்கெட்டுகளையும் விழுத்தி போட்டு இருக்கிறோம். இப்போ இதையும் கடந்து எங்கள் தமிழ் தேசியத்தின் கைகளில் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேசிய கட்சியின் கைக்கு மாறிவிட்டது. எல்லாம் சரி, அதுவும் போச்சு. இந்த நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்களையும் தோற்கடிக்கும் வகையில் தமிழ் தரப்புகள் செயல்படுமாக இருந்தால் அது இனத்துக்கு நாம் செய்கின்ற மிக மோசமான ஈனத்தனமாக, சும்மாதனமில்லை, ஈனத்தனமாக என்றால் இழிவுகளுக்குள்ள அட்டாசி கட்ட இழிவுதான் ஈனம் என்று சொல்றோம். ஈனத்தனமாக. எனவே இந்த நாட்டின் ஆட்சியில் இருக்கிறவர்களில் யார் பரவாயில்லை என்ற முடிவை எடுத்துக்கொண்டு, என்ன இருக்கின்றவர்களில் யார் பரவாயில்லை, யார் பரவாயில்லை என்ற முடிவை எடுக்கணும். முதல் நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், முந்தி இருந்தவர்கள், இப்ப இருக்கிறவர்களில் யார் பரவாயில்லை என்ற முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யார் பரவாயில்லை இருக்கிறாங்க, துறமானாக்கள் சொல்லிடாத, அதான் ஆசிரியர் அதுக்குள்ளே ஒன்று தள்ளுறேன். யார் பரவாயில்லை சொல்லல, அவன் கட்டம் கிடக்கு. யார் பரவாயில்லை என்று எடுத்துக்கொண்டு அவர் மூலமாக சாதிக்கக்கூடியவற்றை சாதிப்பதுதான் புத்திசாலித்தனமாகும். குட்டையை குழப்பி கொண்டு இருக்கக்கூடாது. இதை விட்டுட்டு
நாங்கள் செய்கிறதும் புல, செய்கிறதும் புல, செய்ய போறதும் புலையா இருந்தால் என்னத்தை செய்யறது? செய்ததும் புல, செய்ததும் புல, செய்கிறதும் புல, செய்ய போறதும் புல. என்னப்பா செய்கிறது? இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், அடிமட்ட சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒற்றுமை நாங்கள் குலைச்சிட்டோம். ஒற்றுமை குலைச்சாதான் நாங்கள் எல்லாம் சீர்கட்டு போயிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியுது. இன்றைக்கு அரசாங்கம் இந்த நிலைமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களின் விருப்பத்தில் ஒருவரும் தெரிவு செய்யப்படவில்லை. கௌரவ இளங்குமரன் அவர்களை கனவிற்கு தெரியாது. எங்கன்ற ரஜீவன் சார் பிரின்சிபல் அவருக்கு தெரியும், ஆக்களை தெரியாம தான் இருந்தார். ஆனால் அந்த தமிழ் மக்களுக்கிடையே இந்த ஒற்றுமையின்மையான குழப்பங்கள் மக்களுடைய மனதிலே ஏதோ இவர்களின் எதிர்ப்பை அங்கார காட்டிவிட்டார்கள் இல்லையா? அது உண்மைதான், அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அரசாங்கத்தில் ஒரு விருப்பம் வந்தது, எல்லாருக்கும் அவர்கள் ஒரு நம்பிக்கை வந்தது, மாற்றத்துக்கான அரசை கொண்டாடுறார் என்று நம்புகிறார்கள். நம்பிக்கொண்டா இருக்கிறார்கள் மக்கள். எங்களுக்கு இது ஒன்று நடக்கும், அவர் செய்வார், வெயிட் அண்ட் சீ, 6 மாதம் தானே போட்டுது பார்ப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்க தயார வந்தது? அதான் வீட்டிலே அன்பு குறைகின்ற போது ஒரு பிள்ளை அன்பை பெறுவதற்காக கேட்டை தாண்டுகிறது என்று சொன்னால் வீட்டில் கெடுபிடிக்கின்றதுதான் அர்த்தம். எங்களது தமிழினம் ஒற்றுமை குலைக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு கெடுபிடிகள் வரப்பட்டு தமிழ் மக்கள் மனதிலே சஞ்சலம் கொண்டு விரக்தி அடைந்து வெளியில் செல்கிறார்கள் என்றால் எங்களுடைய தமிழ் தலைமைகள் தான் அனைத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டும். அந்த தமிழ் தலைமைகள் உணர்ந்து கொள்கிறார்கள், உணர்கிறார்கள், தங்களுக்கு வேண்டியவர்களிடம் கதைக்கிறார்கள், ஊமடாப்பா இதாராம் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்களிடம் புகுந்து எப்படி அதை செய்கிறது, எப்படி மக்களை ஒன்றிணைப்பது என்ற ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கு. அந்த மெக்கானிசம் தெரியாது, மெக்கானிசம் தெரியுது. ஈகோ எல்லா கட்சிகளும் என்னென்று நாங்கள் ஒன்று இவர்கிட்ட கதைச்சால் அவர் பெரியவர் ஆயிடுவாரே, நான் இதுக்குள்ள தலைவராகலாதே, அப்படி ஒரு பிரச்சனை. இவர் கதைச்சு நல்லா வந்தா அவருக்கு தானே செல்வாக்கு, எனக்கு செல்வாக்கு இல்லாம போய் நான் என்ன சும்மாவா இருக்கிறது? அப்படிதான் பிரச்சனைகள். எல்லாம் விடுங்கோ, எல்லாம் சாக போறோம், சரியோ? எல்லாரும் சாக போறோம், எல்லாரும் அஞ்சலி செலுத்த தான் போறோம். மொத்தத்துல டைதான். எல்லாம் வெறுமை. ஆகையினால் எல்லாம் சாவது உண்மை. அதுல எத்துவித மாற்றம். எந்த அறிவாளி, எந்த மொழியால் படித்தவரும், எந்த மொழி படிக்காம ஆனா தெரியாதவரும் இறப்பது என்பது திண்ணம். படித்தவர்கள் மட்டும்தான் வாழ்கிறார்களாம், படிக்காதவர்கள் சாப்பிடுறார்களாம் என்ற கதையே வராது, இம்மியும். ஆகையினாலே இறப்பு எல்லாருக்கும் உண்டு. இந்த இறக்கின்ற போது எங்கள் இனத்தை நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் அழித்து கொண்டு போகிறோம், அழிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. இதில் தமிழர்கள் என்ற இனமே இம்மியும் இல்லாமல் போகிறதுக்கான வழிவகைகளை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம், நாங்களே எங்களை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தயவு செய்து ஆசிரியர் சொன்ன மாதிரி இந்த கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். ஒரு அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் சேர்ந்து கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். எங்களுடைய நிர்வாகத்தை காத்து எங்களுடைய மக்களை ஒருநிலைப்படுத்துங்கள், காத்து அருளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகனும் சின்ன போட்டு வரோம். நன்றி, வணக்கங்கள்.